நாராயண நமக. அதே மாதிரி வைணை இதை. நாராயண நாராயண நமக. நமோ நாராயண. ஹரோ நாராயண நமக. ஓம் நமோ நாராயண. நமோ நாராயண நமக. ஹரி ஓம் நமோ நாராயண. நமோ நாராயண பிரதிகி அப்பு பைபு சீரகம் சோம்பு மல்லி வெந்தயம் என்று பிருத்திவி அப்பு சோம்பு கொல்லிமலை சட்டா நாரத மகரிஷி இப்படி கொல்லிமலை சட்டை இல்லாம பாரு. ஐயா நாரதர்னா பல விஷயம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். வணக்கம். உண்மையிலே உங்களை சந்தித்தது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா, இந்த பூலோகத்திலே முடிசார்ந்த மன்னனாக இருந்தாலும் இறுதியில் பிடிசாம்பல் அப்படின்னு தத்துவத்தை சொன்னது யார் தெரியுமா? யாரு? சிவபெருமான். ஏன்னா சுடுகாட்டு சாம்பலிலே உடல் முழுவதும் பூசிக்கொண்டு திருநீரிட்டார் யார் கட்டார், சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார்னு சுடுகாட்டு சாம்பலிலே பூசிக்கொண்டு பிச்சை எடுத்தவர் யாரு? சிவபெருமான். அப்ப பிச்சை எடுப்புன்றது அவ்வளவு கேவலமானது கிடையாது. உண்மை. எனக்கு ரொம்ப நாளா ஒரு மன வருத்தம். ஏன்னா ராமர் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பார்த்திருக்கேன். ஆஞ்சநேய பெருமான் வேஷம் போட்டு பிச்சை எடுத்து பார்த்திருக்கேன். ஆமா. ஆனா இவரெல்லாம் பெருமாள் பக்தர்கள், இவர்கள் வேஷமெல்லாம் போட்டு பிச்சை எடுக்கிறாங்களே, ஆனா நம்ம வேஷம் போட்டு யாரும் பூலோகத்தில் பிச்சை எடுக்கலன்னு எனக்கு ரொம்ப நல்ல கவலை. சரி. ஆனா இன்னைக்கு நீங்க இந்த பூலோகத்துல என் வேஷம் போட்டு நீங்க பிச்சை எடுத்து என்னுடைய வேடத்தை நீங்க உயர்த்துறீங்க என்றதை நினைக்கிற பொழுது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்க வேஷம் போட்டு நான் பிச்சை எடுக்கிறேன். ஆமையா, இந்த பூலோகத்தில் ராமர் வேஷம் போட்டு ஆஞ்சநேய பிச்சை எடுக்கிற மாதிரி இல்லாம நீங்க இப்ப பிரச்சனை பண்றீங்க. ஆமா, உங்க வேஷம் போட்டு பிரச்சனை பண்ணல. உங்க வேஷம் போட்டு இந்த பூலோகத்துல என் வேஷம் போட்டு பிச்சை எடுத்தனா உங்களை நான் பாராட்டுறேன். உங்களுக்கு ஒரிஜினல் நாரதர் வந்துட்டாருன்னு உங்களுக்கு அங்கமே கருகுது. ஒரிஜினல் நாரதர்னா எங்க பாக்கையில எப்படி தெரியுது? இது என் வேஷத்தை அரை ஒரே போட்டு வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அரை ஒரே போடல, எல்லாம் சரியா தான் போட்டுருக்கு. என் சிசிய புள்ள வீணை எடுத்து கட்டிட்டு வந்திருக்கியா? என் சிசிய புள்ள என்னதான் கட்டிட்டு வருவாரு? அவன் லீவுல இருக்கேன், சனி ஞாயிறு லீவுல. சிறப்பு. தாங்கள் இதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாமா? ஐயா, நான் கலகம் செய்யறதுக்கு வந்திருக்கேன். கலகம் பண்ண நான் வந்திருக்கேன். கலகம் செய்யறதுக்கு நான் வந்திருக்கேன். நாரதர் தானே கலகம் பண்ணுவாரு? நாரதர் நான் தானங்க. நாரதர் தான் பண்ணுவாருனா நான் தானே நாரதர். நாரத மகரிஷி நானப்பா. ஏங்க நான் தாங்க நாரதர். நீ நாரதரா? யாருங்க நாரதர்? நாடகம் வச்சாலுங்களே நாரதர்னு ஒத்துக்குறாங்க. நாடகம் கொடுக்க சொல்லுகிற ஓனர்களே கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்தாங்களோ? அப்படி இல்ல. கட்டையா பகல் தெரியல. என்ன இது கட்டையா? இது எங்கேயா ஆனது புறக்கணது? எது வாட்டர்கேன சப்தத்தால கட்டையா? எது சப்தத்தால? ஏண்டா அது சப்தத்தால. இப்ப இதுக்கு பேர் என்ன? இந்த சத்தம் வருதா? ஏண்டா உனக்கு இந்த சத்தமும் இந்த சத்தமும் ஒண்ணா உனக்கு? அது கைப்பிடி தேவையில்லை. ஓ, கைப்பிடி இல்லாமல் அடிக்கிற நாரதர் நீங்க. சரி, இந்த பஞ்சகஜம் உடுத்தி இருக்க வேண்டுமே, பஞ்சகஜம் எங்க? ஐயா, பஞ்சகஜம் டெய்லர்ட்ட தைக்க கொடுத்து அவன் தண்ணியை போட்டு பறந்துட்டேன். குண்டலம் இருக்கணுமே, குண்டலம் எங்கடா? குண்டலம் ஐயா, குண்டலம் போட்டா காது தொங்கிருது, அதனால தான் அப்படி போட்டு. அதை கூட விட்டு மன்னிச்சு விட்டு. சடா மகுடம், முனிவர்கள் அணியக்கூடிய சடா மகுடம் இருக்கணுமே, எங்க சடா மகுடம்? இந்த சடா மகுடம் என்ன உச்சி குடுமி மாதிரி போட்டு வந்து நிக்கிற? ஐயா, எந்ததா இருந்தாலும் குடுமி இருக்குல்ல. குடுமி இருக்கா? மத்த எல்லாமே என்னோட அளவுல பெருசா தான் இருக்கு, அதனால அந்த அளவை பேச நான் விரும்பல. ஆனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் தான் நாரத மகரிஷி. நான் தான் நாரதர்ங்கறேன், நீங்க நாரதர்னு சொல்லாதீங்க. ஏய், கூடு விட்டு கூடுவாயை கூட தன்மையை கொண்டு வந்த நாரத மகரிஷி. நீங்க கூடு விட்டு தான் கூடுவாயை, நான் வீடு விட்டே வீடு வாங்கி பலலக்குல செருப்பாடி வாங்கி வந்திருக்கேன். ஏண்டா வீடு விட்டு வாடி வானா திருட்டு போய் பண்ற வேலை இல்ல? அப்ப என்ன பார்க்கல திருட்டு போய் மாதிரி. ஏங்க நீங்க கூடு விட்டு கூடுவாவியா, நான் வீடு விட்டு வீடு வாய்வேன். இந்த உலகத்துல நான் செய்த சரித்திரங்கள் சம்பவங்களை ஏராளம் உண்டு. ஆமா, நானும் செய்யற சரித்திர சம்பவம். தேவர்களுக்கு அசோலுக்கு சண்டை. ஆமா, அப்படி தேவர்களுக்கு அசோல் போர் நடக்கிற பொழுது சரி தேவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தேவேந்திரனை சந்தித்து அவருக்கு ஆலோசனை வணங்கி அந்த தேவாசுர போர் அடிச்சுக்கிறாதீங்க, பிரச்சனை பண்ணாதீங்க, அப்படியே சரியா நாட்டி நிக்கணும் அப்படின்னு சமாதானம் பண்ணி அவர்களை வெற்றி பெற செஞ்சது யாரு? நான் தான். இந்த நாரதனா நான் தான். யாங்கறே அப்புறம் நீ மண்ணியா? எங்க ஊர்ல ரெண்டு பேர் சண்டை ஓடிக்கிட்டேன். யாரு? ஆறுமுகமும் மலையாண்டி. யாரா அது ஆறுமுகம் மலையாண்டி? அவன்கிட்ட போய் சொன்னேன், அடிச்சுக்கிறாயடா, சொத்து பிரச்சனை கூட இருக்கும் குறைய இருக்கும், அடிச்சுக்கிட்டா 4 பேர் அசிங்கமா பேசுவாங்கன்னு இருந்த சொத்தை 2 பேரும் பணத்தை கொண்டாட வித்து தின்னுங்கடான்னு சொல்லிட்டு ஓச்சி விட்டுட்டு வந்துட்டேன். ஏண்டா நான் பண்ண தேவர்கள் அசுரலுக்குமான சமாதானமும் இந்த சமாதானம் உனக்கு ஒண்ணா? எங்க அப்ப நீங்க அங்கே பண்ணிருக்கேன், நான் இங்கே பண்ணிருக்கேன். அதை கூட விட்டு சாவித்திரி ஒரு பெண்மணி, புருஷன் சத்தியமா இறந்து விட்டான். இறந்தவன கணவன் உயிரை எமலோகமே போய் வீட்டு வா என்று சொல்லி சாவித்திரியுடைய காயத்தை வந்தது சொல்லி இறந்தவன கணவன் உயிரை எமலோகம் போய் வீட்டு வந்தா சாவித்திரி. அது காரணம் யாரு? யாரு? இந்த நாரதர்னா. யாரு? நான் தான். ஏங்க அந்த நாரதர் உங்களுக்கு அந்த காரணம்னா எம்மா ஒரு காரக்குடியில
2 பேர் கமலேஷன் ஒருத்தன் வின்னிதான் ஒரு பொம்பளை பிள்ளை 2 பேரும் லவ் பண்ணாங்க சரி 2 பேரும் வேற வேற சாதி இப்படி சாதி பிரச்சனை வந்துடக்கூடாதுமா நீங்க 2 பேரும் சொல்லிக்கிறாம உங்க ஆத்தா பையன் சொல்லி பார்த்து கேட்காம கிளம்பி வந்துருங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஏன்னா இந்த வேலை பாக்குறதுக்கு நாரத மகரிஷி எங்க நாரதர்னா ஒரு நன்மை ஒரு கலாம் பிறந்தா நன்மை பிறகு 14 லோகமும் செல்லக்கூடிய இந்த நாரத மகரிஷி நானும் 14 உலகமும் செல்லக்கூடியவன் நான் தான் அதெல்லாம் மிருதலம் சுதலம் தராதலம் மகாதலம் ரஜாதலம் பாதாளம் பூலோகம் புவர்லோகம் ஓடுவாலம் தல்லோகம் தபோலோகம் மகாலம் சத்தியலோகம் பாலம் ஓடுவாலம் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் போறவேனா ஓடுவாலத்துக்கு போறியா மூதேவி பாலாறு வரைக்கும் போகக்கூடிய நாரத மகரிஷினா நான் எல்லா ஊரும் போக வேண்டிய நான் நாரத மகரிஷினா அதே கூட விட்டு பேசுங்க 18 புராணங்களை வரக்கூடியவன் ஏங்க நானும் 18 புராணத்துல நாரதர் புராணத்துல நான் இருக்கேன் டேய் நாரதர் நான் தானே நாரதர் நான் தாங்கிறேன் அப்புறம் நான் தாங்கிறேன் அப்புறம் அப்ப நீ நாரத மகரிஷியா எங்க நீ நாரதர்னா பேசுங்க எல்லா புராணத்தை வரண்டில ஆமா எங்க 18 புராணம் பேர் சொல்லு பேசுங்க நீ நாரதர் ஒத்துக்கிறேன் ஏங்க அப்புறம் 18 புராணம் தெரியாம நாரத வேஷம் போட்டு வருவாங்க அப்ப நீ நாரத வேஷம் போட்டுக்க ஒத்துக்கிறியா நீ சொன்னியப்ப ஏங்க இந்த இத முறையா நடத்தணும்னு வேஷம் போட்டா எதையும் செய்ய முடியும் ஓ எப்படி மகாவிஷ்ணு அன்று கோமாளிய வேஷம் போட்டாரோ கோமாளி வேஷம் போட்டனால நாடகத்துல கோமாளின்னு ஒருத்தன் வந்தார் விடு எப்ப நீ 18 புராணம் தெரியும் சொன்னியோ நீ நாரதரா பேசுவோம் நான் நாரதரா பாப்போம் நீங்க நாரதரா நான் நாரதரா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்ல எப்படி இந்த நாடகத்துல நாரதர்களை பார்க்கணும் முடிவு பண்ணிட்டேன் ஆமா வா புராணங்கள் தெரியும் சொன்னீல பேசுவோமா இந்த நாரதருக்கு அன்பளிப்பு கொடுக்குறேன் எனக்கு அன்பளிப்பு நான் அப்புறம் வாங்கிக்கிறியா உனக்கு இல்லையா எனக்கு நாரதர் நான் தான் டேய் நாரதர் நான் தானே என்ன சொல்றியா இன்னும் கேட்கல சரியா சொல்லுங்க ஒரிஜினல் வாயில வரலையே ஓ உங்க ரசிகர் மன்ற தலைவரோ சொல்லுங்க சொல்லுங்க ஒரிஜினல் நாரதரை பாராட்டி ஏய் அப்பனா எனக்கு இல்லையா தரணும் ஒரிஜினல் நாரதர் கையில அவர்தானா ஒரிஜினல் நாரதரை பாராட்டி என்ன தாண்டா சொல்ல வர ஒன்னும் சொல்றாயும் இல்ல சொல்லிருந்தா ஒரிஜினல் நாரதரை பாராட்டி 200 ரூபாய் அன்பளிப்பு சரி வாங்கிடுவோம் காசு எப்போ கையில விடு நம்ம நாடா அப்படியா டூப்ளிகேட் நாரதரா முதல்ல ஒரு ரசிகர் மன்றத்துக்கு கீழே இறக்க முதல்ல பணத்தை வாங்கிக்கிறங்க உங்களுக்கு கொடுக்குறாருங்க வாங்கிக்கிறங்க கொடுங்க நானே சொல்லிடுறேன் கொடுங்க டூப்ளிகேட் நாரதரை பாராட்டி 200 ரூபாய் அன்பளிப்பு அண்ணன் உங்க சார்பாவா அண்ணன் சார்பாக சக்தி இளைஞர் மன்றத்தின் சார்பாக ஒரிஜினல் நாரதர் எனக்கு 200 ரூபாயும் டூப்ளிகேட் நாரதர் அவருக்கு 200 ரூபாய் அன்பளிப்பு. ஏய் இப்போ நீ சொன்னீனா யாராச்சும் 2 பேர் நம்புனா என்னடா செய்யறது? ஏங்க நம்புறதுக்கு தானே இந்த வேஷமே போட்டுருக்கு. நீ வீணை உண்மையில நீ வாங்கிட்டு வந்தா கூட பரவாயில்ல. ஏன் சிசிய பண்ணிட்டு வீணை கழுத்துல மாட்டிது அத இடுப்புல பத்தலையே. செய்யும் தொல்லே தெய்வம் சொல்லிருக்காங்க. இடுப்புல பத்தலைன்னா கழுத்துல ஓர்த்து போட்டுருக்கேன். சரி இருந்தாலும் அன்பு விளங்கி அன்பு சகோதரருக்கும் சக்தி இளைஞர் நெருப்படி மன்ற சார்ந்த அன்பான உறவுகளுக்குமே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை துவங்குகின்றோம். என்ன எங்கள் கலைப்பணிய எனக்கு சரிசமா அவர் பேசி போடுவாரு. எங்க பேசத்தானே வந்திருக்க பேசுங்க. புராணம் எனக்கு தெரியும். நான் நாரதர் நான் பேசுவேன். சத்தரியா கழுத்தை கடுக்குது. அப்புறம் எதுக்குடா அத மாட்டிட்டு வந்த? மாப்பிள்ளை சத்த வைடா. இதையும் புறத்த வடிவாங்க சங்கத்துல பேசுங்க இப்ப பேசுங்க வாங்க. ஏண்டா இந்த உருவத்தை பார்த்தா யார் நாரதர் நம்புவாங்கடா? நாரதர் இல்ல கையில பூவோட இல்ல கதம்பத கட்டிட்டு வந்திருக்க. அப்புறம் இது ஒரிஜினல் அம்புட்டு இது பிளாஸ்டிக். அப்ப இதுல இருந்து யார் ஒரிஜினல் நாரதர்னு தெரியும் அவங்களுக்கு தெரியும். பாவியல மக்கள் மனச மாத்திரியா நீ? வா எப்ப நீ நாரதர் நீ பேசுவா. புராணம் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நீ புராணத்தை சரியா சொல்லிட்டீனா? சரியான புராணம். அப்படி நீ தான் உண்மையான நாரதர் ஒத்துக்கிட்டு சரி இந்த கட்டையை கட்டி உன் கையில கொடுத்துரு. இந்த வீணையை கட்டி ஒன்ட்ட மாட்டி விட்டு வாங்க நான் போயிடுறியா? பேசுவோம். பேச மாட்டேன். பேசுமா? பேசுவோம். அவ்வளவு தைரியமா? அவ்வளவு தைரியம் பேசத்தான வந்திருக்கான். வாயா பிரம்ம புராணம், பத்ம புராணம், பவிஷ்ய புராணம், வராக புராணம், வாமன புராணம், மத்திய புராணம், குரும புராணம், குருமான புராணம், பரமணிகை, கைவ புராணம், அக்னி புராணம், வாயு புராணம், கருட புராணம், கந்த புராணம். எங்க சரியான நாரதர் வா. இப்ப நான் சொன்ன 18 புராணத்தை நீ சரியா சொல்லிட்டீனா நீ நாரதர்னு ஒத்துக்கிறேன். வா இப்பதானே சொன்னேன். இப்பதானே சொன்னேன். இப்பதான் சொன்னியா? இப்பதான் டேய் நாரதர் நான் சொன்ன புராணம் பேரு. அம்மா யாருமா சொன்னது? இந்த இவன்தால் சொன்னானா? டேய் நான் அண்ணா சொன்னனா இல்லையானே? ஐயா பொய்யா சொல்வாளே கருப்பாவளே பொய் சொல்லானே? டேய் புராணம் பேர் சொன்னது நானப்பா. நான் தான் பிரம்ம புராணம் பத்ம புராணம் சொன்னனா தம்பி மாப்ள. டேய் அப்ப நான் சொல்லும்போது நீ சேர்ந்து சொன்னீங்க. ஆமா நான் கவனிக்கலையே.
ஏங்க நான் சொன்னேன் நீங்க கவனிக்கல நான் என்ன செய்யறது வேகமா சொன்னதுனால இந்த பஞ்சாயத்து பொறுமையா பேசுவோம் நிறுத்தி சொல்லுவோமா பேசுங்க வாங்க பிரம்ம புராணம் பத்ம என்ன மண்டே ஆட்ற பேசுங்க தெரியுமா தெரியாதா ஏங்க தெரியாம இருக்க பேசுங்க பிரம்ம புராணம் நாரதர் சொல்றீல ஆமா புராணம் பேர் சொல்லு பேசுங்க வா பிரம்ம புராணம் பத்ம புராணம் பவிஷ்ய புராணம் ஆமன புராணம் ஆமன புராணமா வாமன புராணம் தேவி ஆமன புராணம் எங்கடா புராணம் பேரு ஆமன புராணம் இல்ல வாமன புராணம் பேசுங்க வாங்க உண்மையிலே எனக்கு சந்தேகமா இருக்கு நீ புராணம் படிச்சு பேசுறியா படிக்காம பேசுறியா அங்க அப்புறம் படிக்காம பேசுறாங்க ஆனா பேச கொடுத்து கொஞ்சம் வாலி வை வா எப்ப புராணம் தெரியும் நீயோ எனக்கு புராணம் வேணாம் பேசு வா நம்ம இதிகாசம் பேசுவோமா என்ன வேணாலும் பேசுவோம் பேசத்தானே அப்பா ஏய் அது விளையாட்டு பொருள் நீ மாட்டல ஏதோ இருக்கிறது நோண்டிட்டு போயிராவ சரி அப்ப புராணம் வேணாம் இதிகாசம் பேசுவோமா பேசுவோம் பேசானே வந்திருக்கான் இதிகாசம் எத்தனை மொத்தம் ஏங்க இதிகாசம் 2 என்னன்னா ஏங்க இதிகாசம் 2 என்னன்னா தெரியும் 2ன்னு சொல்லிட்டேன் அப்ப இதிகாசம் என்னன்னு உனக்கு தெரியல ராமாயணம் மகாபாரதம் சரி இதுல எதை பேசுவோம் நீ சொல்லு எதை பேசினாலும் நான் தயார் பேசுறியா ராமாயணத்தை யார் எழுதுனா ராமாயணத்தை யார் எழுதுறாருன்னா யாரு இங்க வாங்க சொல்றல ஏன் பறக்குறியா ஒண்ணொண்ணா கலந்து விழுகுது ராமாயணத்தை யார் எழுதுறா என்ன ஒண்ணொண்ணா கலந்து விழுகுது என்ன நேராக சாமியான் கலரத்தான் செய்யும் சாமான் கலர் தான் சாமான வச்சுக்கணும்ல சீன் முடிய போதில்ல அப்ப கலரத்தான் செய்யும் சரி விடு ராமாயணத்தை இயற்றியவர் யார் ராமாயணத்தை நாரதர் வந்தீல ஆமா சொல்லுவா ராமாயணத்தை இயற்றியவர் யாருன்னா கம்பர் வால்மீகி ஒட்டக்கூத்தர் இதாச்சும் ஒண்ணு சொல்லு மூதேவி எங்க 3 பேர் தான் இது பண்ணாங்க சமஸ்கிருத எழுதியவர் யாரு வால்மீகி தமிழாக்க செய்தது யாரு கம்பர் 2 பேரு ஆமா ஒட்டக்கூத்தரும் கம்பரும் அத படிச்சவன் பாட்ட கொடுத்தா எடுத்தவன் ஏட்ட கிழிச்சான் எடுத்தவனா எடுத்து வந்தங்க இது ஒண்ணு மூதேவி எழுதியவன் ஏட்டு கிழித்தான் அம்மா அப்புறம் எடுத்து தானே போங்க எழுதி சரி பரவாயில்லை ஆனா நியாயமா சொன்னேன் உன்னை ஒத்துக்கிறேன் கம்பன் ஒட்டக்கூத்தர் சேர்ந்து ஒன்னொன்னா பிச்சு மொத்தத்தையும் கலண்டர் போலே காலாஞ்சி பிரிச்சு போட்டுக்கிட்டு இருக்கான் சரி ஒட்டக்கூத்தர் சொன்ன தெரியுமா சரி எந்த அளவுக்கு உனக்கு ராமாயணம் தெரியும் நான் பார்த்தாட்டேன் ஆமா நீ நாரதர் நான் ஒத்துக்குறேன் உண்மை ஒட்டக்கூத்தர் சொன்னீங்க ஒட்டக்கூத்தருக்கு ஏன் ஒட்டக்கூத்தர்னு பேரு ஏங்க ஒட்டக்கூத்தர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா தெரியல வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வச்சனால ஒட்டக்கூத்தர்னு பேர் வந்து ஏய் நான் பட்டு அடிச்சு விட்டேன் இந்த உங்க காசு நான் காசு போறாள் நான் காசு முக்கியம் நீ இத குடுக்குறத பார்த்தா காலையில சம்பளத்தை கை வச்சிரு போலயே என்ன 300 ரூபாய் தான் குறையும் என்ன கூட குறைய போகுது அது எதுக்கு அந்த 300 ரூபாய் யாரா கை தட்டுறது உள்ள புடி காசு இருக்குல ஏய் இப்போ நீ என்ன நீ விளக்கம் சொன்னே உள்ளது கை தட்டி வேற உனக்கு அம்மா நான் சரியா பேசுறேன் கிழிச்ச சரி வெட்டப்பட்ட தலையை ஒட்ட வச்ச மாட்டனால ஆமா அதனால ஒட்ட குத்த 2 பேர் வந்து நியாயமா சொன்னேன் அந்த ஆத்தாவும் கை தட்டிட்டாங்க எங்க அப்படி ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன கவி மாறி ஒட்ட வச்சார் அதை மட்டும் சொல்லு எங்க எந்தாரு கட்டைய உண்ட கொடுத்துறேன் சரி ஏங்க ஒட்டதுக்கு எதுக்கு கவி இருக்குன்னு கவி இல்லாம இருக்கு அதுதான் என்ன கவி ஒரே எழுத்த வச்சு கவி இருக்குல பாடு பாருங்க நான் பாடுனா பாருங்க நீங்க தெரியும் நீ பாடுவியா ஆமா பேச மாட்ட மாட்டீல பேச தான் வந்திருக்கேன் பாடு வைத்த ஒட்டக்கூத்தல் எப்படி விக்கா முக்கா விக்காவ போய் அக்காட போய் ரொக்காட சொல்ல பாடத்தை வெப்பாட போய் நைத்தானத்தான செய்வித்தே வா வந்திருந்து நான் ஏதாவது ஒரு அசிங்கம் பேசுனாயா இப்ப நான் மட்டும் நான் அசிங்கம் பேசுறேனா விக்கா நொக்கா நோத்தாங்க நொக்கா நோத்தானா டேய் ஏய் யார பத்தி பேசிட்டு இருக்கோம் ஒட்டக்கூத்தரை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஒட்டக்கூத்தரை பத்தி பேச சொன்னா கவியை பாடு கவியை பேசுங்க விக்கா நொக்கா ஏய் ஒட்டக்கூத்தம் பண்ண கவியை பா ஒட்டக்கூத்தர் எப்படி பண்ணாரு பேசுங்க மறுபடியும் பாடவா பாருங்க பாடுங்க விக்கா முக்கா விக்காவ போய் அக்காட போய் நொக்காட நொக்காடக்கன்னு யாரே கேக்குறா ஏய் அது கவியா தமிழ் கவி என்ன இப்படியா கோபப்படாத உனக்கு அந்த கவி பிடிக்கல வேற கவி பேசுங்க ஒட்டக்கூத்தர் வேணாம் நம்ம கம்பரை பத்தி பேசுவோம் தெரியுமா ஏங்க கம்பர் தெரியாதா கம்பரை பத்தி ஆமா பாரு கம்பர் எங்கே பிறந்தார் கம்பர் எங்க சோழ நாட்டிலே திருவலந்தூர்ல பிறந்தா ஏங்க படிக்க தெரியாம 5000 சம்பளம் கொடுக்குறா சும்மா கொடுக்குறாங்க ஏய் சரியா சொல்லிவிட்டேயா உண்மையிலே நான் கை தட்டுறேன் உண்மையிலே நான் கூட உன்னை எதிர்பார்க்கல படிச்சிருக்கேன் பேசுறேன் ஏன்னா சில பேர் சோழ நாடுன்னு சொல்லுவாங்க ஆனா ஊரை சொல்ல மாட்டாங்க ஆமா அற்புதமா சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க சோழ நாட்டிலே திருவலந்தூர்ல திருவலந்தூர்ல பிறந்தான் மிக சிறப்பு மகிழ்ச்சியா இருக்கு உண்மையில நான் உன்னை திட்டுறதுக்கு இந்த மேடையில உன்னை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சந்தோஷம் ஏன்னா பிறப்பு என்று ஒன்று இருந்தால் எங்க பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கணும்ல சரி நியாயமா சொன்னேன் கம்பர் பிறந்தது சோழ நாட்டிலே திருவலந்தூர்ல பிறந்தார் கம்பை அங்கே பிறந்தான் கம்பை எங்கே செத்தான் கம்பர் எங்கே செத்தான்னா ஆர்எஸ் மங்கலம் பெரியாஸ்பத்திரியில அட்டாக்ல செத்தான் ஏய் ஆர்எஸ் மங்கலம் பெரியாஸ்பத்திரி அட்டாக்ல செத்தானா ஆமா கம்பர் எங்கே அங்கே செத்தாரு
ஏயா பைக்ல போயிட்டு திடீர்னு நெஞ்சு வலியில அட்டாக்ல செத்தாரு. நெஞ்சு வலியில செத்தாரா? அன்னைக்கு நான் ரொம்ப தூரம் நாடகத்துக்கு போயிட்டேன். என் பொண்டாட்டியை போய் கேட்டு டேய் உன் பொண்டாட்டி இப்படி எவன்டா கேட்டா? எங்க கம்பர் அங்க சாகல. அங்கயா செத்தாருங்க. அங்க சாகல. நான் பொய்யா சொல்றேன். டேய் தம்பி கலைராஜ் அங்க வாடா. அந்தாளி இருக்கியா? ஏயா அவன்ட்ட தம்பி இங்க வாடா. நீ எப்படா வர்றது? அவர் எங்கடா செத்தாருன்னு சொல்றா. அவர் எங்க செத்தாரு? ரெண்டு மூஞ்சி அன்னைக்கு நாடகத்துக்கு போயிட்டேனே. நீ நாடகத்துக்கு போன அத்தாச்சி ஆட்டோல கூட்டிட்டு போனேன். அத்தாச்சி ஆட்டோல எங்க கூட்டி போன? எங்க அண்ணன் முன்னாடி நல்லா விசாரிச்சுக்க. அங்க தான் போனாரா வேற எங்க கூட்டி போனாரா? எங்கடா சொல்றா. கம்பர் செத்து போனாருலங்க. கம்பர் அங்க சாகலையா? ஏய் செத்த இங்க வந்தா கூட்டிட்டு போனா நாடகத்துக்கு. ஏங்க கூட்டிட்டு போய் எனக்கு தெரியாதங்க. எங்க கூட்டி போன? கருப்பாவளே போய் சொல்வானா? அடே சின்னவனே சொல்றா. ஆமா நான் ஆட்டோல எங்க அத்தாச்சி ஏத்திக்கிட்டு கேத்துக்கு போய் அத்தாச்சி ஏத்துனியா? ஆமா எங்க அண்ணன் முன்னாடியா. அண்ணன் முன்னாடி என்ன சார்? போய் கேத்துக்கு போய் கூட்டிட்டு போய் அவர் செத்து 1000 வருஷம் ஆச்சியா? நீங்க எந்த கம்பரை சொல்றியா? எந்த கம்பரையா? என்னடா ரெண்டு பேரும் ஆச்சரியப்படுறிய? எந்த கம்பர்? கவி சக்கரவர்த்தி கம்மன் அவர்தானே? அவர் இல்ல. இங்க வர்ற அவர் இல்லையா? நம்ம நீ அத்தாச்சி ஏத்திட்டு எங்க போன? நம்ம அமுதா வீட்டுக்காரர் கம்பர். எந்த அமுதாடா? அட டீ கடை வச்சிருக்கா ஆர்எஸ் மங்கலத்துல. ஏண்டா ஆர்எஸ் மங்கலத்துல டீ கடை வச்சிருக்க அமுதாவோட புருஷனா கட்டிக்கிட்டீங்க? இப்ப அந்த கம்பர் இல்ல. அந்த கம்பர் இல்லையா? கவி எழுதினார்ல அந்த கம்பரா? தத்தி தாதூதி தாது தித்த தூதி தத்துதி துத்துதி தத்துதி தத்தாது. ஏடா எல்லாம் பிச்சிட்டு போகுது. ஏன் என்னாச்சு? அப்புறம் என்ன முத தித்தாத உட்கார வந்தாங்க. இப்ப தத்தி துருத்தி புடிச்சிங்கற. துருத்தி புடி டேய். டேய் டேய். அடே நான் எங்கடா உன்னை அப்படி கேட்டேன்? இங்க வா. இப்ப நான் என்ன பானே நீ எதுக்கு நீ கோபப்படுற? நீங்க தான் தத்தி துருத்தி புடி நீங்க தான் சொன்னீங்க. ஏய் அது துருத்தி இல்ல துதுத்தி. தூ தூ தத்தி தா தூதி தாது தித்த துதி தத்துதி துதுதி ததுதி துருத்தி துருத்தியா? டேய் அத கவி வரலையே. உனக்கு யாரா உங்க முதல்ல இந்த வேஷம் போட சொன்னது யார் முதல்ல? அந்த ஆளு தான் போடுறேன் செவனேன்னு. இங்க மண்டைய பொளந்தா சரி முதல்ல இந்த கையாற்ற மண்டைய பொளந்தற போல. அந்த ஆளு அட்வான்ஸ் கொடுக்கல. ஏண்டா ஒரு ரெண்டு கவி தெரியல? யாருக்கு? இந்த லட்சணம் இதுல இருங்க வெக்கமா யார்? கவி தெரியல சொல்லுங்க. ஓ தங்கச்சி குடியா? நீ தூங்குமா 5 மணிக்கு வந்தா போதும் மாலை மாத்துறதுக்கு. 5 மணிக்கு மாலை மாத்த வந்தா போதுமா? நான் பாத்துக்கறேன் அண்ணே நீ தூங்குமா. ஏண்டா உன் தங்கச்சி தூங்கட்டும்னா இப்ப யாரா கதை நடத்துறது? பேசுறேன். நீ எப்படி பேசுவ? பேசத்தான் வந்திருக்கேன். பாண்டு ரெண்டு கவி பாட வக்கல்ல. யாருக்கு? உனக்கு தான். நான் எனக்கா பேசுறீங்களா? பேசுங்க பாப்போம். நான் பேசப்பா 100 கவி பேசுவேன். நான் 101 பேசுவேன். 300 பேசுவேன். 301 பேசுவேன். 500 501 பேசுவேன். 1000 பேசுறேன். 1001 தெனையத்து கார்த்திகராஜன் மொய்யா போடுறா. மொய்ய போடுறாவா? ஏய் 1000 கவி நீ பேசி முடிவியாடா? பேசத்தான் வந்திருக்கேன் பேசுங்க. சமடால் யார் வேணா பேசலாம். சரி. விவரம் பேசணும். பேச முடியுமா? பேசி பாப்போம். ஒருவேளை பேச முடியல நீ தோத்துட்ட. என்ன செய்யற? என் வாழ்க்கையில இதுவரை நான் தோத்ததே இல்ல. பேச்சுனா போட்டினா நிபந்தனை இருக்கணும். சரி உங்க பேச்சுக்கு என்ன செய்யறவன்? உங்க பேச்சுக்கு நான் வரேன். நான் தோத்துட்டா உங்க கால்ல நான் கும்பிட்டு விடுவேன். அவங்க காலில் விழுக வேணாம். அம்மனமா ஓடணும் ஊருக்குள்ள. யாருக்கு நவியிறது அதெல்லாம் வேணாம். கால்ல விழுந்துக்க. தோத்துட்டா இன்னையில இருந்து இந்த ஊர் நாடகத்தை நான் எடுக்க மாட்டேன். நீ ஏன் எடுத்துக்க? அந்த நாடகத்தை பார்த்து கால்ல அட்வான்ஸ் கொடுக்கறவங்க கூட கெடுத்து முடியாது அவளுக்கு. ஆமா நான் வந்து தோத்துட்டா உங்க கால்ல கும்பிட்டு விடுறேன். பேச மாற மாட்டேல வா பேசுவோம். அரைக்கண இணைந்திர மானே கொந்தரி. நீ தோத்துட்டா அத சொல்லுங்க. அப்புறம் நாங்க மட்டும் தோக்கணுமா? நீங்க தோத்து அத சொல்லுங்க. என்ன செய்யணும்ங்கற? நீங்க தோத்துட்டா என்ன செய்வீங்க? வா எப்ப நீ என் கால்ல விழுறேன்னு சொன்னியோ சரி நானும் தயார் தான். அப்படி ஒருவேளை உன்னை பாட முடியாம நான் தோத்துட்டா நம்ம ஊர் பேர் என்னையா? இது செவ்வாய்க்கோட்டை. சூரியன்கோட்டை. ஏண்டா ஊர் பேரு தெரியல உனக்கு. இந்த ஊர் நாடகம் வேற வெக்கம் இல்லாம. இது சூரியன்கோட்டை. இந்த சூரியன்கோட்டை மேடையில இருந்து சரி இந்த கட்டையை நான் முடிக்கலாம். ஏன் வேற கட்டை இருக்கா? வேற கட்டை இருக்கவா? அது உனக்கு தேவையா? இந்த மேடையில இருந்து நான் கட்டையை பிடிக்க மாட்டேன். சரி பேசுங்க. போட்டிக்கு தயாரா? வா அரைக்கண இணைந்திர மானே கொந்தரி சரிவினை சென்னிட்டு சேனை சுந்தரி மறுபடி வெஞ்சர மானி கொண்டரி திருவினை தந்தன திருவினை பேச மானமே அண்ணா மனமண்ணு மானமண்ணு மானாமன் பண்ணா நானே நானும் ஏனம்மா மானா மணன் முன்னி முன்னே அண்டினும் மானா மணிமேனே மான் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் எப்படி உனக்கு? ஐயா படிச்சிருக்கேன் பேச. ஏங்க இது விவேக சிந்தாமணி உள்ள கவிங்க. பரவாயில்ல அடி என்னப்பா மாலை ஓடுற? ஓ கவி என்ன பேசி கிழிச்சான்னு இப்ப இந்த ஆளுக்கு மாலை. ஓ குருநாதர் என்ன வேணா பண்ணுவியா நீ? ஏங்க எவ்வளவு அருமையா பேசுறாரு. என்ன கிழிச்சாரு? ஒரு கவி மாட்டிட்டா போதுமா? அந்த புக்கு வாங்கி கொடுத்தே வருது. ஏங்க இந்த ஊர் மண்ணுல இருந்து எப்படி நாரதரானே தக்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உங்க ஏய் ஒரு கவி பாடுனா போதுமா? உங்களுக்கு என்ன தெரியானே? 100 கவி பாடுவேன். அவன் பாடுவானா? எந்த கவியா இருந்தாலும் பாடு. பாடலைனா
பாடலைனா என்ன செய்யலாம்? பாடுவாரு. அதெல்லாம் பேசல. பாடுவார் நீ சொல்ற. ஒருவேளை பாட முடியல, தோத்துட்டான், என்ன செய்யலாம்? பாடுவான். பாட முடியலைனா எதுக்கு வந்த அந்த ஊருக்கு? புலாவுல சும்மா இரு. பாடுவான்னு நீ நம்புறத நான் ஏத்துக்கிறேன். உன் குருநாதர் தான். ஒருவேளை தோத்து போயிட்டான், என்ன செய்யலாம்? நான் தான் சொல்றேன் இல்லையா? பாட முடியும், என்ன செய்யலாம்? அவன் எதுக்கு வந்தேன் அந்த ஊருக்கு? சீக்கிரம் வாகனத்தை ஆச்சு தொலை. செருப்பை கழட்டி அடிக்கணும். எதுக்கு வந்தேன் அப்புறம் அந்த ஊருக்கு? அவர் யார் நீ? யாரு? நாரதர் தானே. ஜெயிச்சுட்டு வா. ஜெயிக்கல, தோத்துட்டானா என்ன செய்யலாம்? ஜெயிக்கலைன்னா இந்த ஊரை ஒட்ட தொழிலாம சுத்தி வருவேன். வந்தது சொல்றதுக்கா நீ இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு நின்ற? என்னடா நான் உன்னை வர சொன்னேன், நான் மாலை வர சொன்னேன். அப்படியா? எப்ப இவர் மாலை ஓட்டி என்னை அசிங்கப்படுத்த முடிவு பண்ணிக்கிறோ விடவே மாட்டேன். இதை ஆக்கத்தை இவ்வளவு சிரமப்பட்டாங்க. ஆபத்து குதாபல ஏன் பாட்டுக்கு யாரும் கை தட்ட மாட்டாங்க. கை தட்டல உலகம் நெஞ்சார்ந்த நன்றி. எவ்வளவு அப்ப எவ்வளவு ஏன்னா உள்ள கூட உனக்கு தந்துட்டாங்க. எல்லாம் என்னை பத்தி அவங்களுக்கு தெரியும். ஓ நம்ம தான் தெரியாதான் வாயை கொடுத்துட்டோமா? விடவே மாட்டேன். வா பண்ணி மண்ணுக்கு எங்கடி செல்லப்படி புலம்ப சின்ன மன்னர் கொண்டு செல்ல சேடிகிற சொல்லு அண்ணன் மன்னர் வெள்ள மன்னர் மாமன் ஒருத்தர் பேச காணாக்கன் குதிச்சா கையறுக்க நாடுது மானுக்கு வாய் திறக்க மாட்டாதே வீணுக்கு அன்பெல்லாம் பட்டு எரியுது ஐயோ அன்பால் இட்டு அமுது சொல்லியிருக்காங்க. நறுக்கு தெரிச்ச மாதிரி பாடுறானுங்க. பேசுவா அமரன் ஆதிவரால் அடிவருக்கு ஞாபகப்படுத்த விமல வண்ணன் கோமரி யார் மொழி வெங்கடவன பேச உள்ளாங்க இருந்தது வாங்கி சினம் காத்து கொள்ளும் முழுமன்க பேர்த்து விட்டல் அரிதோ விளம்பரம் சொல்லியிருக்காங்க. கருப்பைக்கு முட்டைக்கு கல்லூரி டேருக்கு விருப்பு சமதமளிக்க மையன் உருப்பெட்டா ஊட்டி வளர்க்காடு வேகடவன கேள் வாட்ட வழக்கம் மேல பேச பொன்னாய் மணியாய் புறமாய் அகமாய் புண்ணமாய் மண்ணாய் மலையாய் ரவியாய் மட்டுமாய் முன்னாய் புண்ணாய் நடுமாய் சொல்லியிருக்காங்க. அடைச்சுக்கிற போதுரா மெதுவா பேசு. அந்த போட்டி தானே வெறி கொண்டுட்டானேங்க. இன்னும் 100 வருஷம் இந்த ஊர் நாடகத்தை எடுக்காம விட மாட்டானா? வா உலகடா அந்த ஓதர் கரியவன் நிலமலா கிடீர்மணி வேடிக்கர் அறைகள் சோதிய நம்மள தாடுவார் வன சிலம்படி மாத்திரங்க பேச அதனால கண்ண கையா கரவரங்க சொல்லுவாங்க பிறக்க சுதியால் மாடி பாடி சுயினர்களம் புதிய அகமே நீ மால்தாதே சொல்லியிருக்காங்க. பாடி வாடி வருதே மனதா பிரதி கூடினே கூடி இளையவர்தமோடு அவரது நம்ம கல்வியகரை ஓடினே நான் கண்டு கொண்டேன் நாராயண பேச கல்வாரி தாங்கும் நிகழ்வ தம்மை இகழ்வார் பொட்ட தரே சொல்லியிருக்காங்க. தோத்துறானா? யாரு யார் தோத்து? தோத்துட்டாரியா? தோத்தது எதுக்கு தோத்து? டேய் யார் தோத்தது? இரியா 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 1000 முய்ய போறானேல. ஆமா கவிதானே பாடணும்னா கவிதாடா வேணா. எதுக்கு நான் எங்க குரல பாடுனால எதுவும் தவறா பேசணும்னா என்ன பேசணும்டா? பேசுங்க என்ன திருக்குறள் பேச முடியா? பேச முடியா? வா உடுக்கை இழந்தவன் கைவோலி ஆங்கே இடுக்க கிடந்த நட்பு பேச அது இது வந்து பாத்தியானா வந்து எப்பறல கண்டாலும் தெரியாம ஆட்டியா போறன்னு சொல்லிருக்காங்க. என்னது ஆட்டே போறியா? எப்பொருள் யார் வைக்க பெரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படி சொல்லணும். தொட்டு கொடுத்தாதே நீ வருவியலா? பேசுங்க. தொட்டு எடுத்துரும் மணக்கேரி மாந்தருக்கு கச்செடுத்துரும் அறிவு நான் பேச கட்ட கற்க 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 கற்ற கட்ட தந்த வாத்தியாரே கம்பால அடிக்க. டேய் உன்னை அடிக்கிறடா முதல்ல நிற்க அதற்கு தகை என்று பாட வேண்டும். அகர முதல் நிறுத்தலாம் ஆதி முதற்கே உள்ளாகி அங்கல்ல தீயினால் சுட்ட புண்ணும் உள்ளாரும் ஆளாதே நாவினால் சுட்ட வரும் சொல்லிருக்காங்க. இப்ப தயா சரியா படிக்கேன். இப்படியே பேரு நிலைகள் தெரியாத அடங்கிய தோற்றம் மனைகின மான பெரிது நான் பேசு ஞானத்தின் மான பெரிது ஞானத்தின் மான பெரிது எல்லாமே பெரிது பெரிதுன்னு சொல்லிருக்காங்க. காலத்துல செய்த உதவி சிறிது நினும் ஞானத்தின் மான பெரிது. ஏன் சொல்ல மாட்டியா நீ? நன்றி மறப்பது நன்று அன்று நன்றாது அன்றே மறப்பது நன்று நேற்று தொண்டியில 480 ரூபாய் நன்று நண்டா. டேய் நண்ட பத்தி யாரா பேசுற? நன்று நண்டு பத்திரத புத்திரனை மித்திரனை சத்ருவி பத்திரை கால் வாங்கத்தை நம்ம வாழ்க நாதர் வாழ்க இமே பொழுது என்ன சொல்லிங்க தால் வாழ்க கோகலி ஆண்ட குருவே தால் வாழ்க ஆக வாங்கிட்டு அண்டி தால் வாழ்க ஏக நனைகள் இருமணி வாழ்க என்பதாக வாடி வருதே மனதா பொருதி கொடியே கூடி இளையவர்தமோடு அவரது கல்வி இங்க போனவன் போனானே ராமன் எதற்காக? என் மகன் மருது நாட்டை ஆள வேண்டும். ராமா நீ காரணம் சொல்ல வேண்டும் என்ற கையை வார்த்தைக்காக அன்று ராமன் போன எதற்காக? தன் அம்மி மீது கொண்ட பாசத்தின் காரணமாக. இவன் எங்க போற? ஐயா போனவன் சாமி ஒரு ஆளா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆஹா ஏன் அந்த முருகன் போனாரே எதற்காக? என்ன ஆடு என் மக்கள் தனக்கென்று ஒரு ஆலயம் என்பதற்காக முருகன் போன தூங்கு சௌரியத்தை பேசுறா. ஏய் தூங்கின எழுப்பினானே கும்பகரனே 6 மாதம் தூங்குவார் 6 மாதம்
வா எப்ப நீ என்னைய இந்த மேடையில அசிங்கப்படுத்தணும் இந்த ஊர்ல ரசிகர் மன்றம் வச்சு உன் ஆளை விட்டு என்னை மிரட்டியோ வா இங்க மேடைக்கு வா வாடா மேடைக்கு. அப்படியே நடந்தே ஊருக்கு போ. ஆமா பார்த்து காதில் தோடு கழுத்தில் செயின் எல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. இருங்க டேய் எதுக்குடா போற? என்ன நடந்துகிட்டு இருக்கா? ஏன்னா உன்னே சொன்னாங்கல்ல, புராண புயல் என்றார்கள், இலக்கிய இடி என்றார்கள், வசன மேது என்றார்கள், கவி சுடர்னாக. யார் சொன்னதா? உன் ரசிகர் மன்ற சார்பாக, சக்தி நற்பணி மன்றது சார்பாக உனக்கு 300 ரூபாய் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? 500 அட்வான்ஸுக்கு போட்டு போயிட்டாங்களா? அட்வான்ஸ் தானே போட தானே செய்வாங்க. 5000 ரூபாய். ஏய் எழுப்பி கூப்பிடுறேன். மரியாதை இங்க வந்துரு. ஒருத்தர் தண்ணி கொண்டு கொடுக்குறாரு. ஐயா இப்ப என்னது போய் சிக்கிச்சாரு உங்களுக்கு? தண்ணி வேற, இந்த பண்ணிக்கு தண்ணி ஒரு கேடு. ஐயப்பன் மாலை போட்டா இந்த தண்ணி வேணாம். அடே சாமி சரணம், மாலை போட்டுருக்க மறந்துட்டு மூதேவி. வா மரியாதை ஏறி வாடா மேல. காலத்துக்கு வச்சானே திருவண்ணாமலை முத்தை தர பத்தி தர அத்திக்கிற சாமி சரணம் வந்தா பேசலையா? நீ வா. சரி கோவப்படாம வாப்பா. டேய் உனக்கு எது கோவம் வருது? கோவம் எனக்கு தாண்டா வரணும். ஆளுல போடுறது 5 தடவை சொன்னேன். போட்டியா நீ? உன் சிஸ்டம்ல போட்டானா? 2 பேர் பண்ண கோவம் வர மாறதா? வா அப்ப நம்ம இலக்கியம் பேசுவோம். சிலப்பதிகாரம், மணிமேகலை, விளையாபதி, குண்டலகசி, சிவ. வா என்ன கோவம் தாங்கல. லட்சணை குறுந்த 500 கோவம் தாங்கல. என்ன கோவம் சொல்லுங்க. எல்லாரும் ஊரே சாட்சி, உன் ரசிகர் மண்டபே சாட்சி. 5 தடவை கேட்டேன் சோ போடியான்னு. ஆனா உன் திமிருக்கு இவன் சொல்லி சோ போறதா? அப்படி நீ எவ்வளவு திமிராணி உள்ள உட்கார்ந்திருந்த? திமிர்ல இருக்கலையா? 5.25 கிலோமீட்டர் வெளியே இருக்க போயிட்டேன். வெளியே இருக்க போனியா? இங்கடா இருந்தா தான் சொல்லி இருப்பானே. அப்படி உள்ள இல்லையா? உள்ள இல்ல. அங்க இருந்து போட வேண்டியதாடா. அங்க இருந்து போட்டா எப்படியா கேக்க? குசி தான் போடுற. அங்க இருந்து அதே கூட மன்னிச்சு விட்டுருவேன். வந்தனே கிரிப்பா நின்ற. அப்புறம் கிரிப்பா அப்புறம் தெரிஞ்ச படிச்ச விஷயத்தை பேசணும்ல. அதுக்கு தான் வந்துட்டியா? அப்ப நீ முன்னாடியே சொல்லிருந்தா கதையை நான் சும்மா நடத்தி இருப்பேன் இல்லையா? அப்புறம் நம்ம நான் விட்டா அப்புறம் நான் இதாயிருவேன்ல. திரும்ப டேய் நீ போறவே சாமி சரணம், நீ போறவே ஓன் பேக்கல தூக்கிட்டு போனா எதுக்குடா ஏன் பேக்க தூக்கி போற? அதுல 5000 காசு இருக்கு. சும்மா அது நேத்து சம்பள காசு அரையாமட்டு சும்மா வாங்க இவ்வளவுதான் தொழில் பண்ணிட்டு மரியாதை வச்சு வந்து. என்னை பற்றி விவரங்களை கூறுகின்றேன். தாங்கள் யார்? அபச்சி பிரசமா எனக்கற பிரிய விசோ சத்திர பிரிய சூர்யா கரீர பிரசுதரவா பதோப்ரி. யாருன்னு கேட்டா சோத்துல போட்டுங்கறியா குழம்பு ஊத்திங்க இதே கேட்டா அவசாரி பண்ணியா? நான் கேட்டதுக்கு மட்டும் சொல்ல. நீ யாருன்னு கேட்டேன். நாரதர். நாரதர். ஆமா. எங்க இருந்து வரீங்க? அதெல்லாம் இதெல்லாம் சொதெல்லாம் தராதெல்லாம் மகாதெல்லாம் ரசாதெல்லாம் பாதாளம். அதெல்லாம் இதெல்லாம் பாலம் இதெல்லாம் கேட்கல. வேற எங்க இருந்து வரீங்கன்னா வேலை முடியுது. மேலோகத்துல இருந்து வர்றேன். எப்படி வந்தீங்க? ஆகாய மார்க்கமாக. ஆகாய மார்க்கம்னா? ககன மார்க்கமாக. ககன மார்க்கம்னா? பறந்து வந்தேன். பறந்துனா ஏன்னா எல்லாத்துக்கும் என்னன்னா என்ன சொல்றது? நீங்க அப்படி வல்லைங்கற. அப்படிதான் வந்தேன். வல்லைங்கற அப்படிதான் வந்தேன். அப்படிதான் வந்தேன்றல. வல்லைங்கற அப்படிதான் வந்தேன். வந்த எனக்கு தெரியாதா? ஐயா பார்த்த எனக்கு தெரியாதா? 7 மணி அப்பல மலையோட மலையா ரஸ்தாவுல நாடா வண்டில ஏறனே. 12 மணி அப்பல வட்டி அப்படி மயிர சுத்திக்கிட்டு இருந்தேன். 12க்கு இந்த தூக்கு சட்டியை புட்டிங் பண்ணேன். தாங்கள் கூறுவது ஜெயமாதவனை, நான் கூறுவது நாரத மகரிஷி. இதுதான் என்னுடைய கதாபாத்திரம். அப்ப இது என்ன சில்வர் பாத்திரமாக்கா? ஏய் வேட பொருத்தமப்பா. நாரத மகரிஷி என்ன விஷயம் வந்திருக்கீங்க? கலகம்ல வந்திருக்கேன். கலகம்னா என்ன கலகம்? நாரதன் கலகம் நன்மைகளை முடியும். நான் எங்க கொண்டு கால் வைக்கிறனோ அடியே அதி பெரிய கவர்மெண்ட் உத்தியம்ல நீங்க வந்து நன்மையிலே முடியும். நீ எந்த நேரம் அடியத்து வைக்கிறியோ குடும்பமே பிரிஞ்சிருது. நீ யாரா முதல்ல? நான் நாரதன். இன்னமும் விட மாட்டானே அவனை. தூங்கு. சரி தொலை. வாங்க. தங்களுடைய நாமோதயம் என்னவோ? என் பேரு நாரதர். இல்ல 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 அடிச்சு வாயை கிழிச்சு விடுவேன். இல்ல என் பேரு என்னடா தம்பி? வேலாயுதம். என்னடா வேலாயுதம் சூலாயுதம்னு? வீரத்தேனே. என்ன பண்ண இடத்துல காவல் பார்க்கணும். என்ன காவல் பார்க்கற? என்ன என்ன தனை? அடியே அத்தி உங்க எஸ்பி பண்றது எஸ்ஏ இவங்க என்ன பண்றாங்க?
நல்லா செய்றாய். விசாரணை செய்து கொண்டிருக்கிறேன். நல்லா செய்றாய். சரி, உள்ள சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறது. 2 பொங்கல் இருக்கு. சீ. சாப்பிட்டு வர வேண்டியதானே? ஐயோ பொங்கல் இல்லையா, 2 வடை இருக்கு, பெண்கள் இருக்காங்க. 2 வடை இருக்கா? ஏய், நான் சுக்கா என்னன்னு சொல்ல வர்ற? சரி, அந்த 2 பெண்கள் யாரு? ஒன்னு யாழ் ஒன்னு இருக்கு, என் தங்கச்சி ஒன்னு இருக்கு. அது யார் அந்த உன்னுடைய ஆள்? தம்பி என்னடா வடை அனுப்பிச்சு சிரிக்கிற? ஒன்னு யாழ் இருக்கு. சரி, அப்ப நீ என்ன பண்ற? உன் ஆளுன்னு சொன்னீல, அந்த பிள்ளை நான் பார்த்தே ஆகணும். இந்த குட்டி வரேன், குடி அறிவியா? சரியா குடி அறிவியா? அழைத்து வாருங்கள், ஆசி வழங்கு நாராயணா. உங்க ரூம்ல இருங்க.